Hello friends, welcome back to my channel. Already நம்ம சேனல்ல நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஐடியாஸ் வித் பிரைஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நவராத்திரிக்காக நான் என்னெல்லாம் வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வாங்கினேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நவராத்திரிக்கு மட்டும் இல்லை, வேறு விதமான ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் வந்து நம்ம டெக்கரேஷன்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்களுக்கு நான் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் தான் வாங்கியிருந்தேன். நார்மலாக இதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவலில் வந்து பட்டு சாரீ தான் பேக்ரவுண்டாக போட்டிருந்தேன். ஸோ அழகான க்ரீன் கலரில் வாழை மர பேக்ரவுண்டில் விநாயகர் ஃபோட்டோட இருந்தது. இதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காட் பிக்சர்ஸ் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. லிங்க் கொடுக்குற தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 8 ஃபீட், சைடில் வந்து 5 ஃபீட். அடுத்ததாக பார்த்தோன்னா இது வந்து ஒரு குத்து விளக்கு டெக்கர் ஐட்டம். நார்மலாக எல்லார் வீட்லேயும் வந்து குத்து விளக்கு இருக்கும், ஒவ்வொரு சைஸில் நம்ம வச்சுருப்போம். நான் என்கிட்ட இருக்கிற குத்து விளக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எந்தெந்த ப்ராடக்ட் எதில் வாங்கினேன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன் இல்லையா, அவங்கக்கிட்ட வாங்கினது தான் இது. இந்த டெக்கர் ஐட்டம் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் வந்து க்ரீன் கலர் ஸ்பெசிஃபிக்காக வாங்கியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த ப்ராடக்ட் வந்து இது வந்து நார்மலான லைட்டிங்ஸ் தான். இது வந்து இப்போ வாங்கல, ஆல்ரெடி வாங்கினது. டெக்கரேஷன் ஐட்டம்ன்றவே நான் இந்த இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லைட்டிங்ஸ் வந்து நார்மலாக ஸ்டெப்ஸுக்கெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும். இது வந்து மேலே ஹேங் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். லேம்ப் ஷேப்பில் 6 வந்து பெரிய சைஸும் 6 வந்து சின்ன சைஸ்லேயும் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு செட்டு தான் வாங்கியிருக்கேன். பட் வந்து நம்ம நிறைய பிளேஸில் வந்து ஹேங் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேயே வந்து ஜாயிண்ட் வந்து கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு செட்டு வாங்கினோன்னா நம்ம இதில் கனெக்ட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட கொலுவில் வந்து கனெக்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். 2 லேம்புமே வந்து லோக்கல் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் வாங்கினது தான். அடுத்த ப்ராடக்ட் வந்து மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட். இது வந்து ஒரு கோலம் மேட்டு. வீட்டு வாசலில் வந்து நார்மலாக கோலம் போடுற மாதிரி போட்டுக்கலாம். கொலு ஸ்டெப்ஸு இல்லை வேறு எதனா சின்ன சின்ன வீட்டில் செலிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது இந்த மேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக கிட்ஸ் எல்லாம் வந்தால் கோலம் போட்டால் கலைச்சிருவாங்க. இந்த மாதிரி இடத்துல இது வந்து ஒரு டெக்கர் பீஸாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் மீஷோவில் வாங்கினது தான். இது வந்து ஒரு டெக்கர் ஐட்டம். நம்ம வந்து பூஜை ரூம்லேயும் 2 சைடு தொங்க விட்டுக்கலாம், இல்லை வீட்டு வாசலில் கூட 2 சைடு வந்து தொங்க விட்டுக்கலாம். இல்லைனா வீட்டில் நடக்கிற ஃபெஸ்டிவல் டெக்கரேஷனுக்கு நம்ம வந்து இதை தொங்க விட்டுக்கலாம். அழகாக கீழே வந்து பெல் வச்சு நடுநடுவில் பிங்க் கலர் லோட்டஸ் வச்சு சூப்பராக இருக்குது. இதை மெயினாக நான் வந்து ஃபெஸ்டிவல் டெக்கரேஷனுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து பூஜை ரூமுக்கும் இல்லை வாசல்லையும் வந்து ஆல்ரெடி வந்து டெக்கர் ஐட்டம் வந்து வாங்கி இது பண்ணியிருக்கேன். வீட்டு வாச கதவில் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கிறது வந்து இது ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் வந்து ஆயிட்டிருக்கோம். இந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக மீஷோவில் வாங்கினேன்னா அமேசானில் வாங்கினேன்னான்னு தெரியல, லிங்க் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கு மேலே வர்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, பெரியவங்கள்லேருந்து குட்டி பசங்களுக்கு வரைக்கும் நான் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்றது தான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் யூடியூப்லேயே வந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தருக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜையாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நான் கூப்பிடுற எல்லாருக்குமே வந்து ஒரே விதமாக எல்லாருக்கும் கிஃப்ட் எடுப்பேன். என்னால் முடிஞ்ச ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அந்த பட்ஜெட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்குவேன். இது வந்து ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி. இதில் வந்து மொபைல் ஃபோன் அப்புறம் மணி கீஸ் கூட வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்லிங் பேக் தான். 2 ஜிப் இருக்குது இதில். இந்த பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சேன்ல ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஐட்டம், அவங்கக்கிட்ட தான் வந்து வாங்கினேன். மெட்டீரியல் வைஸ் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அந்த லாஸ்ட் வீடியோவே நான் போட்டது லேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவும் நான் சீக்கிரம் தான் போட்டிருக்கணும். சில பல ஒர்க் இருந்ததால் என்னால் போட முடியல. ஸோ அடுத்தடுத்து வர வீடியோவை சீக்கிரமாக வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். எல்லா பேகுக்குமான ரோப்பும் வந்து அந்த ஜிப்புக்குள்ளேயே வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ். இது வந்து லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். நார்மலாக எப்பயுமே பிளெயினாக வாங்குறேனே, சரி கொஞ்சம் வந்து இதுவாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நானே கையில் டச் பண்ணி பார்த்துட்டு நல்லா திக்காக உள்ள மெட்டீரியலாக பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸோட நார்மலாக வந்து வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், அன்னைக்கு செய்கிற பிரசாதம் இப்படி தான் கொடுக்கலான்ற ஐடியா இருக்குது.
அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான கிஃப்ட் ஐட்டம் தான். நிறைய வந்து பாப்பா கூட படிக்கிற பசங்களை தான் கூப்பிடலான் இருக்கேன். நிறைய வந்து கேர்ள்ஸ் தான். ஸோ வந்து இந்த மாதிரி செட் ஆஃப் பேக் ஆஃப் பேண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பேண்ட்ஸ் எல்லாமே வந்து செட்டாக எல்லாமே 2 செட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இயரிங்ஸ் மாதிரி ஜிமிக்கி செட் வந்து வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் வந்து 12 பேர் ஆஃப் ஜிமிக்கிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாத்தையும் வந்து பிரித்து பார்த்தாச்சு. எல்லாமே வந்து கிளியராக நல்லா இருக்குது. சப்போஸ் எதனா டேமேஜ் இருந்தால் ரிட்டர்ன் போட்டுடலான்னு பார்த்தேன். பட் நல்லாவே இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு போட்லி பேக்ஸ் மாதிரி வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் பேக்ஸ் மாதிரி. இது வந்து செட் ஆஃப் 10ன்னு நினைக்கிறேன். இதுவும் மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம காலத்து சுருக்கு பை தான். நல்லா அழகாக க்யூட்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பிரிண்டட் இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது கூடவே கொஞ்சம் நெயில் பாலிஷ் செட்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வர கிட்ஸுக்கு 1 பேர் ஆஃப் ரப்பர் பேண்ட், 1 பேர் ஆஃப் வந்து ஜிமிக்கி அண்ட் 1 நெயில் பாலிஷ், கூடவே ஒரு சாக்லேட் வச்சு இந்த மாதிரி போட்லி பேக்ஸில் கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் வாங்கியிருக்கேன் இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வாங்கிட்டு பேக் பண்ணும் போது தான் யோசித்தேன், பாய் கிட்ஸ் வந்தாங்கன்னா பசங்களுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய்ஸ் கிட்ஸுக்காக வந்து இந்த கீ செயின் வந்து வாங்கியிருந்தேன். பாப்பிட் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் கீ செயின் வச்சு இருக்கிறதுனால எல்லா குழந்தைங்களும் ஞாபகார்த்தமாக சும்மா வச்சுப்பாங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பிட் வந்து பேக் ஆஃப் 10, 12, 50 கூட இருக்குது. நம்ம பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கூட இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்கலாம். பட் மீஷோவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து டெலிவரி கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். எனக்கு வந்து கம்மி குவான்டிட்டி தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்து நான் அமேசான்லேயே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பாய்ஸ் கிட்ஸ் வந்தாங்கன்னா இதுவும் கூட சாக்லேட்டும் வச்சு அந்த சுருக்கு பை போட்லி பேக்லேயே வந்து கொடுத்துடலான்ட்டு. அதை விட ரொம்ப குட்டி குழந்தைங்க 1 இயர் இல்லை 2 இயர்ஸ்க்கு வர குழந்தைக்கு இந்த மாதிரி பாப்பிட் கொடுக்கலான்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் வந்து 2வது வருஷம் நான் கொலு வைக்கிறது. லாஸ்ட் இயர் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய கலர்ஸும் டெக்கரேஷன் சாரீ ட்ரிப்பிங் வீடியோஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து இந்த செலிப்ரேஷனுக்கு இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு செலிப்ரேஷனுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.